Hi friends, welcome to my channel. நம்ம பிரியாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் பேசிக் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கிளாஸில் நம்ம இந்த ஒன் ரோல் கூடைக்கு இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கூடைக்கு எங்கே கைப்பிடி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்னரில் இருந்து பார்த்தீங்கன்னா 6வது லைன் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த 6வது லைனில் மேலே இருந்து 5வது நாட், இந்த நாட்டில் தான் நான் போட போகிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 6வது லைனில் மேலே இருந்து 5வது நாட். இப்போ இந்த 2 நாட்லேயும் தான் நம்ம கைப்பிடி வர மாதிரி போட போகிறோம். இது கைப்பிடி போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா 4 அடியில் 3 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 ஒயரையும் வச்சு நம்ம ஒரு சைடில் கைப்பிடி போடலாம். பாருங்கள், இப்போ இந்த 3 ஒயரையும் இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்குங்க. வச்சுட்டு நம்ம இந்த சைடில் இருந்து சொன்னேன் இல்லையா, 6வது லைனில் மேலே இருந்து 5வது நாட்டு, இந்த நாட்டுக்கு கீழே வந்து இந்த ஒயரை நம்ம சொருகிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சொருகிக்கிறேன். சொருகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 6 ஒயர் இருக்கும். இப்போ இந்த 6 ஒயரையும் ஈவனாக வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து இன்ட்டு ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து செகண்ட் ஒயர் எடுத்து இந்த ஒயருக்கு கீழே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து செகண்ட் ஒயரை எடுத்து இந்த ஒயருக்கு மேலே, அதாவது ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே செகண்ட் ஒயருக்கு கீழே போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். இப்போ அடுத்ததான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 3வது ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே செகண்ட் ஒயருக்கு கீழே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3வது ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே செகண்ட் ஒயருக்கு மேலே இந்த தேர்டு ஒயருக்கு கீழே போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒயரை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு ஒயர் மேலே இருக்கும். அந்த ஒயர் வந்து நம்ம உள்பக்கம் மடிஞ்சு வர மாதிரி ஒயரை கொண்டு வர போகிறோம். இப்போ அதுக்காக நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை கீழ்ப்பக்கமாக ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறேன். இப்போது அது கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம அந்த ஒயரை எடுக்கணும். பாருங்கள், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், அதை விட்டுட்டு இந்த செகண்ட் ஒயருக்கு மேலே தேர்டு ஒயருக்கு கீழே போட்டு மீண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த செகண்ட் ஒயர் மேலே இருக்கும், அது மடிஞ்சு வரணும். அதுக்காக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை கீழ்ப்பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த செகண்ட் ஒயருக்கு மேலே இந்த தேர்டு ஒயருக்கு கீழே போட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். நீங்கள் கைப்பிடி போடும்போது நல்லா டைட் பண்ணி போடுங்க. இப்போ அடுத்து மீண்டும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சென்ட்ரு ஒயர் மேலே இருக்கும், அதை மடித்து கொண்டு வரணும். அதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு ஒயரை கீழ்ப்பக்கமாக ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். இங்கே ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த செகண்ட் ஒயருக்கு மேலே தேர்டு ஒயருக்கு கீழே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. இப்போ மீண்டும் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர சென்ட்ரு ஒயர் மேலே இருக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை நம்ம கீழ்ப்பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயருக்கு மேலே தேர்டு ஒயருக்கு கீழே போட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணுங்க. இப்போ இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூவாக வந்து போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் வந்து இந்த கைப்பிடி போடும்போது டைட் பண்ணி போடணும், ஒயரை வந்து லூஸ் பண்ணாமல் டைட்டாக வச்சு போடுங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம்.
பாருங்கள், இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரை நம்ம உள்பக்கம் சொருக போகிறோம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி 6வது லைனில் வர நாட் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 6வது லைனில் வர இந்த நாட்டில் தான் நம்ம வந்து இந்த ஒயரை சொருக போகிறோம். பாருங்கள், அந்த நாட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் வந்து உள்பக்கம் சொருகிறோம். சொருகிட்டு இப்போ இந்த 6 ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒரு ஒயர் சொருகி இருக்கோம். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. பாருங்கள், இப்போ 6 ஒயரையும் நான் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கைப்பிடியை கூடையோடு சேர்த்து நம்ம கட்ட போகிறோம். அதுக்காக நான் ஒரு அடியில் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த கைப்பிடியையும் கூடையும் சேர்த்து கட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்போ 2 ஒயரையும் சொருகி முடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு சைடில் ஒயர் வச்சு கட்டியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒயர் வச்சு கட்டிடுங்க. இப்போ இந்த சைடில் கைப்பிடி போட்டிருக்க மாதிரியே பின்பக்கமும் கைப்பிடி போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் 2 சைடும் வந்து கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கூடையை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.